வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 230 கிராம் அளவுள்ள ஒரு பவுல் அவல் உப்புமாவில் 354 கேலரிஸ் இருக்குது. இப்போ நம்ம அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருங்க. இதோட நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் நறுக்கின கேரட், கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ காய்கறி நல்லா வேகணும், அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். இதை மூடி போட்டுருங்க, அப்படியே காய்கறி வெந்துட்டு இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அவல் சேருங்க. அவலை நம்ம நனைச்சிக்க போகிறோம். இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடக்கூடாது, அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டு நனைச்சிக்கோங்க. ஊற்றின தண்ணியெல்லாம் அப்படியே வடிஞ்சிடணும். இதோ அவல் ரெடி. அவல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா தான் உப்புமாவுக்கு நல்லாயிருக்கும். இதோ நம்மளோட காய்கறிகளும் வெந்துருச்சு. இப்போ இதில் தண்ணியில் நனைச்சி அவலை சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிளறினா போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ உப்பு அங்கங்கே திட்டு திட்டா இல்லாத அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. ஃபைனலாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதோ நம்மளோட உப்புமா ரெடி. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம், தொட்டுக்கிறது கூட ஒன்றும் தேவையில்லை. கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் வேணும்னா பொட்டுக்கடலையை பொடி பண்ணி இதுக்கு மேலே தூவி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஒரு பவுல் அவல் உப்புமா அப்படிங்கிறது குத்து மதிப்பாக ஒரு 230 கிராம். இந்த அளவுக்கு உப்புமாவில் 6.5 கிராம் ப்ரோட்டீனும், 11.1 கிராம் ஃபேட்டும், 57 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 3.6 கிராம் ஃபைபரும் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.